வரி உயர்த்தப்பட்ட ஜப்பான் உள்ளிட்ட 14 நாடுகளின் பட்டியலை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வெளியிட்டுள்ளார். அமெரிக்க அதிபராக இரண்டாவது முறையாக கடந்த ஜனவரி 20ஆம் தேதி பதவியேற்ற டொனால்ட் ட்ரம்ப், அமெரிக்காவுக்கு இந்தியா உட்பட உலக நாடுகள் ஏற்றுமதி செய்யும் பொருட்களுக்கு அதிக வர்த்தக வரி விதிக்கப்படுவதாகவும், அதற்கு பதிலடியாக பரஸ்பர வரி விதிக்கப்படும் எனவும் அறிவித்தார். மேலும் கடந்த ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி அதற்கான பட்டியலையும் அவர் வெளியிட்டார். இதில் இந்திய பொருட்களுக்கு 26% வரி விதிக்கப்படும் என கூறப்பட்டிருந்தது. எனினும் இந்தியா உள்ளிட்ட சில நாடுகள் பேச்சுவார்த்தை நடத்த முன்வந்தன. இதையடுத்து இடைக்கால ஒப்பந்தம் ஏற்படுத்திக் கொள்ள ஏதுவாக பரஸ்பர வரி விதிப்பை 90 நாட்களுக்கு நிறுத்தி வைப்பதாக ட்ரம்ப் அறிவித்தார். இதையடுத்து அமெரிக்காவுடன் பல நாடுகள் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தன. 90 நாள் காலக்கெடு நாளையுடன் நிறைவடைய உள்ள நிலையில் தற்போது 25%த்திற்கு அதிகமாக வரி விதிக்கப்பட்ட 14 நாடுகளின் பட்டியலை அதிபர் ட்ரம்ப் வெளியிட்டுள்ளார். அதன்படி ஜப்பான், தென்கொரியா ஆகிய நாடுகளுக்கு 25% விதிக்கப்படுவதாகவும் அறிவித்துள்ளார். மேலும் 12 நாடுகளுக்கு வரிகள் உயர்த்தப்படுவதாக அறிவித்துள்ள அதிபர் ட்ரம்ப் அந்த நாடுகளின் பெயர்களை ட்ரூத் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளார். அதன்படி தென்கொரியா, ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கு 25% வரி உயர்த்தப்பட்டுள்ளது. இதேபோல் மியான்மர், லாவோஸ் ஆகிய நாடுகளுக்கு 40%, தென்னாப்பிரிக்கா, போஸ்னியோ ஹெர்சிகோவினா ஆகிய நாடுகளுக்கு 30%, கஜகஸ்தான், மலேசியா, துனிசியா ஆகிய நாடுகளுக்கு 25%, இந்தோனேஷியாவுக்கு 32%, வங்கதேசம், செர்பியா ஆகிய நாடுகளுக்கு 35%, கம்போடியா, தாய்லாந்து ஆகிய நாடுகளுக்கு 36% வரி விதிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கும் கூட அமெரிக்க அதிபரிடமிருந்து வரி தொடர்பான கடிதம் கிடைக்கப்பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய அரசு மற்றும் வாஷிங்டன் இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தனைக்கான விரிவான பேச்சுவார்த்தைகள் தற்போது நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக பிரிக்ஸ் கூட்டமைப்பின் அமெரிக்க விரோத கொள்கைகளை ஆதரித்தும் நாடுகளுக்காக கூடுதல் 10% வரி விதிக்கப்படும் என்று ட்ரம்ப் எச்சரித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. புதிய வரி விதிப்பு மற்றும் திருத்தப்பட்ட வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக உலகின் பல்வேறு நாடுகளுக்கு அதிகாரப்பூர்வமாக கடிதம் அனுப்பும் என்று ட்ரம்ப் கூறியிருந்தார். அதன்படி முதல் கட்டமாக தற்போது ஜப்பான், தென்கொரியா உள்ளிட்ட 14 நாடுகளுக்கு ட்ரம்ப் கடிதம் அனுப்பியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.